4 சென்ட் நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கார்னர் சைட்டுங்கிறதுனால தேவையான இடங்களில் நிறைய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதனால் வீடு நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. நல்ல கலர் காம்பினேஷனில் நல்ல டிசைனில் கான்டெம்பரரி ஸ்டைலில் ஃப்ரண்ட் எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங், 16க்கு 20 அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், அதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே அட்டாச்சு பாத்ரூம், 2 பெட்ரூம்ஸில் தனி ட்ரெஸ்ஸிங் ரூம், மேலே 2 பெட்ரூம்ஸில் தனி பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி அசத்திருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடமேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1730 ஸ்கொயர் ஃபீட். சைட் 31 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட், ப்ரௌன் அண்டு கிரே கலரில் டைல்ஸ் ஒர்க் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து கான்டெம்பரரி ஸ்டைலில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 16க்கு 20 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங். இதில் 2 காரை கூட தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். தண்ணீர் வசதிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4க்கு 7, இந்தியன் டாய்லெட் டைப். ஈஸ்ட் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. இதில் 2 வீலர்ஸாக பார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் கூட பண்ணிக்கலாம். வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஃப்ரேமை கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 20. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பேஸ் கேபினட்டோட பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கலர்ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் சைடில் பேசேஜ் வழியாக என்ட்ராரோம். ஆப்போசிட்டில் நார்த் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். பேசேஜுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது சைட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ரூம். இதோட டோட்டல் சைஸ் 10க்கு 16. டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 3.5க்கு 4.25. இது பேக் சைடு எக்ஸிட்.
உட்டன் டோரும் சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். ஃபைபர் டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 4.4x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். லிவிங் ஸ்பேஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டேர்கேஸ்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி அங்கே இன்னர் ஸ்டேர்கேஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 10x16. வெஸ்ட் சைடில் உட்டன் விண்டோஸ் கொடுத்து சென்டரில் சிம்பிளான டிசைனில் வால்மவுண்ட் உட்டன் டிவியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்குன்னு தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4.5x9. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5.5x6. உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலாக 2 டோர் டைப்பில் ஒரு பெரிய வார்ட்ரோபும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x10. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 10x16. இந்த பெட்ரூமில் கூட தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x5.5. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 4x10. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி எல்லாம் சானிட்டரி வேர்ஸ் மாட்டியிருக்காங்க.
அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. பால்கனி பெருசாக இருக்குது. பாதியை வந்து கவர்டாகவும் மீதி பாதியை அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரண் மாநகரில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,75 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.